You mean who? Thank you so much, sir. Thanks for your continuous support. Service to education is service to mankind. ஸோ உங்களுடைய இந்த பெரிய உதவிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செய்தி, உங்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலே வீட்டிலேருந்து கிளம்பி ரெட்டச்சடை போட்டு ரிப்பன்லாம் கட்டி இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி சந்தோஷமாக வந்து உட்காந்துருப்பீங்க. இது மாதிரி குட்டி குட்டி விழாக்களில் போய் நானும் உட்காந்துருக்கேன். ஆசையாக இருக்கும். கீழே இருந்து பார்ப்பேன், மேடைக்கு மேலே யாரோ வருவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வருவாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், எவ்வளோ பெரிய தடைகளையும் தாண்டலாம்பாங்க. ஏன் மைண்டு வயசு, நான் 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ளேயே என்ன ஆகுன்னு தெரியலையே, அப்படி பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, போடா மேலே போய் நீ வந்து பேசு, நீ தான் நல்லா பேசு. ஐயோ வேணாம் டீச்சர், பயமாக இருக்கு, போடா மைக்கு பிடிச்சி பேசிடாம்பாங்க. இப்போ போய் நான் பேச ஆரம்பிப்பேன். சின்ன சின்ன விழாக்கள் கொடுத்தாங்க. ஒரு நீராறும் கடலுடுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வரவேற்புரை கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. வர்ணனை செய்ய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன். என்ன என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து என்னை பேச வைத்தாங்க. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்த்தப்ப எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுறங்க. தன் குழந்தை ஜெயிக்கணும்னு நினச்சா அப்பா அம்மா, தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினச்சா அவங்க தான் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். அவர்களினுடைய கவனம் முழுக்க உங்கள் மேலே தான் இருக்கும். பதிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் அத்தனை நீங்கள் கேட்க வேணாம், அது போட்டி போட்டு நாங்கள் செய்வோம். பதிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழார்வத்தை வளர்த்துக்கங்க, தலைமைத்துவ ஆளுமை வளர்த்துக்கங்க. 3 விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். முதல்ல என்னது? தன்னம்பிக்கை. என்னமா? தன்னம்பிக்கையை நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும். அந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி கால், பூமியில் சாய்கிற போது முட்டுகிற இடம் முட்டி, உடலை 2ஆ பிரிச்சா இடையில வரக்கூடிய பகுதி இடை, அதை முட்டியோடு தொடுகிற இடத்தில் வைப்பது தொடை. கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வயிறு இதமான நினைவுகள் இருப்பதால் இந்த பேர் இதயம். மொத்த உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. கட்டளை முட்டமிடுகிற தலைவனின் பெயர் தலை. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல முடிச்சுக்கனால இது முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல வெளியே தெரியாத இந்த எந்த விஷயத்தாலும் மனிதன் தப்பி பிழைக்கலன்னா டைனோசரஸ்க்கு இதை விட கை கால்லாம் பெருசு. அது அழிந்தது, மனிதன் தப்பித்தான். ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற விலங்கினங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருந்தது. அது கையோ காலோ வலிமை அல்ல, தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தா போதும். வாழ்க்கையில யாரு வேணா ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழார்வத்தை வளர்த்துக்கங்க. அதற்கு சாட்சி நான் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு சொன்னா, எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம்னு தெரியாம கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் போய் வேடந்தாங்கள் பறவை போல வாழ்ந்த என்ன இன்னைக்கு இங்க வந்து மாண்புமிகு அமைச்சரா நிற்கிறேன்னு சொன்னா, அதற்கு என்னை போன்ற ஏழை எளிய மக்களையும் எளியோரையும் கைப்பிடித்து தூக்கி விடுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர் என் தமிழார்வம் கண்டுதான் என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டார். 3வது என்ன தெரியுமா? அது தலைமைத்துவ ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்று மேடையில் வைத்த அன்பு சகோதரர் ஹானரபிள் மினிஸ்டர் அவர்களுக்கு நான் ஒரு புத்தகம் பரிசளித்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? தி கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் வேர்ல்ட். உலகத்தை உலுக்கிய உரைகள். ஒரு உரை என்ன பண்ணும்? உலகத்தையே உலுக்கிறோம். அந்த உரையை கேட்டு உலகத்தில் புரட்சி நடக்கும். அந்த உரையை கேட்டு உலகத்தில் சுதந்திர தாகம் வரும். அந்த உரையை கேட்டு உலகத்தில் பல பேருக்கு கண்ணீர் வரும். அப்படி ஒரு உரை உலகத்தையே மாற்றும். ஏன்? அந்த உரையை வந்து எழுதுனது வந்து இலக்கியபூர்வமா இல்லை, எங்கோ இங்கிலாந்தில் பேசினது, ஆபிரகாம் லிங்கன் பேசினது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எனக்கு உழுக்குதே. அதில் இருக்கிறது தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அவனை கொடுத்துரு. ஏன்னா அவருடைய உரைகள் அப்படி பல விஷயங்கள் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். வெறும் அலங்காரமாக பேசுவது கிடையாது, வார்த்தை அலங்காரம் கிடையாது, சும்மா இலக்கியமா மட்டும் பேசுவது கிடையாது. அதில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இனி அடுத்து வரக்கூடிய விழாக்கள்ல நாங்க மேல இருந்து நீங்க கீழே இருந்து போதும், நீங்க மேல வந்து பேசணும், அதையெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கணும். நீங்க சீஃப் கெஸ்டா வரக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கணும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு சகோதரன் ராஜ்மோகன். நன்றி. தமிழ் வணக்கம்.